வணக்கம், நான் பாட்டி பேசுகிறேன். வாங்க, நம்ம வீட்டில் முட்டை குழம்பு வைக்கலாமா? இல்லைங்களா? பாருங்கள், இதில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு போடுவேன். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கணும். வெந்தயம் பொரிஞ்சவுடனே பூண்டும் வெங்காயமும் சேர்ந்து போட்டு வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதக்கட்டும். கொஞ்சம் கலர் மாறிடுச்சா, வந்து தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு போட்டிக்கலாங்க. தக்காளி வதங்கிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிட்ட பிறகு இதில் வந்து ஒரு 4 கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நல்லா கத்திரிக்காய் போட்டால் நல்லாயிருக்கும். முழுசு முழுசாக போடணும். கட் பண்ணி 2 கட் பண்ணி போட்டுக்கலாமா? போட்டுட்டு அது ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே குழம்பு ஊற்றிடலாம். வந்து இதில் புளி மிளகாத்தூள் போட்டு கலக்கி வச்சுருக்கேன். அதை ஊற்ற போகிறோம். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருவோம். இது நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். அப்போ பார்ப்போம். சரிப்பா. இப்போது குழம்பு என்னாச்சுன்னு பார்க்கலாமா? கொதிச்சிச்சு. நல்லா கொதிச்சு திக்காயிடுச்சு குழம்பு. இப்போ வந்து முட்டை அதில் உடச்சி ஊற்றணும். 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிடலாம். கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை உடச்சி ஊற்றலாமா? லேசாக கருவேப்பிலை போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி. இப்போ குழம்பு கொதிச்சுதான்னு பார்க்கலாம். முட்டைக்குழம்பு ரெடி. இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாமா? வெந்துடுச்சு. அது சும்மா கொஞ்ச நேரம் நல்லா வெந்துடும். இப்போ
இப்போது மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிடணும். சரியா? இப்போ முட்டை குழம்பு வச்சுட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? வேண்டாம் இருங்க, நான் என் பேரனை கூப்பிட்றேன். என் பேரை சொல்லட்டும், கையோட சேர்த்து. என்னங்க என் பேரனை எப்படி பாருங்குது முட்டை குழம்பு. முட்டை குழம்போட முட்டையை வச்சு சாப்பிடும்போது, அந்த முட்டை குழம்புல முட்டை வச்சு சாப்பிடும்போது சும்மா சூப்பராக இருக்குது. நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவல் இருக்குது. இருங்க கொஞ்சம் சாப்பிட்டேன்.